ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா ருத்ரமூர்த்தியாகவும் இருப்பார், சாந்த ஸ்வரூபியாகவும் இருப்பார். ஆனால் ஒரே க்ஷணமே இந்த முகமும் அந்த முகமும் அவருக்கு வெளிப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? மனுஷாலை விட இந்த உப்பு புளி மிளகா மளிகை சாமான் இந்த உலகத்தில் அற்ப பந்துக்கள்லாம் இன்னைக்கு பெருசாக போயிடுத்து. அது மேலே நம்ம எவ்வளவு சிந்தனை வைக்கிறோம் அப்படிங்கிறத பெரியவா சொல்லாமல் சொல்லியிருக்கா. தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷர், அதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்போட ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்க ஒருத்தர் வசிச்சுட்டு இருந்தார். பெரியவா வாத்துக்கு திடீர்னு போயிட்டா. அதாவது தஞ்சாவூரில் முகாமிட்டிருந்தா, ஆனால் சொல்லிக்கல கொள்ளலை. அந்த ஆற்று உள்ள திடீர்னு நுழைஞ்சிட்டா பெரியவா. வரவேற்கிறதுக்கு அவளும் எந்த ஏற்பாடும் பண்ணி வைக்கலை. பெரியவா அந்த ஆற்று மனுஷாலோட முகத்தை கூட பார்க்கல. தானே அந்த ஆற்றுல இருக்கிற அந்த முற்றம், தாழ்வாரம், கூடாரம் அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் ரொம்ப சுவாதீனமாக கடகடகடன்னு நடந்து போனான். அந்த ஆற்றுல இருக்கிற அந்த மீதி மனுஷா பெரியவா எல்லாம் ஓடி வந்துட்டான். பெரியவா எங்கள் ஆற்றுல பாதம் பதிச்சதே எங்களோட பரம பாக்கியம். பெரியவா சொன்னதை கண்டுக்கவே இல்லை. இவா பின்னாடியே ஓடுறா. பெரியவா திடீர்னு பெரியவா வந்துட்டா இவாளுக்கு ஒரே ஆச்சரியம். பெரியவா பின்னாடி ஓடுறா. ஆனால் இவா சொல்கிறத பெரியவா காதிலே வாங்கிக்கல. அப்புறம் தாழ்வாரத்தில் ஒரே ஒரு அறை மட்டும் வெளியே போட்டு பூட்டி இருந்தது. பெரியவா அங்கே நிற்கிறா. போய் அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நின்னுறா. ஜாடையிலே அதை திறக்க சொல்கிறா பெரியவா. அந்த ஆத்துக்காரரோ அதை திறக்கிறதுக்கு தயங்குறார். அதில் வெறும் சாமான் தான் பெரியவா போட்டிருக்கோம் அப்படின்றா. பெரியவா ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த இடத்த விட்டு நகரலை. அழிச்சாட்டியமாக அங்கேயே உட்காந்துட்டா. இப்போ அந்த ஆத்துக்காரர் வேற வழி இல்லாமல் கதவை திறக்கிறார். கதவை திறந்ததும் யாரோ ஒருத்தர் உள்ளேருந்து ஓடி வந்து பெரியவா சரணத்தில் விழுந்து அப்படியே கதற ஆரம்பிக்கிறார். தெய்வமே, பெரியவா என்னை காப்பாற்ற நீங்களே வந்துட்டேளா? நான் எந்த தப்பும் பண்ணலை பெரியவா. இவா என்னை ரொம்ப இம்சை பண்ணுறா அப்படின்னு அழறார். பெரியவா அவரை கருணை கண் கொண்டு அந்த கருணை கடாட்சத்தோட அந்த ஒரு பார்வையை பார்க்குறார். அதே க்ஷணம் திரும்பி தன்னோட ருத்ர முகத்தை அந்த ஆற்றுல இருக்கிற அந்த மனுஷருக்கும் காமிக்கிறார். என்ன இது, சாமான் வச்சிருக்கிற ரூமா அப்படிங்கிறா பெரியவா. இல்லை பெரியவா, இவன் எங்கள் ஆற்றுல சமையல் பண்ணுறான். ஒரே திருட்டு புத்தி. மளிகை சாமான்லாம் ஒன்று ஒன்றா அபேஸ் பண்ணுறான். ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அந்த சமையல்காரர், நான் எந்த சாமானையும் திருடவே இல்லை பெரியவா. அநியாயமாக என் மேலே பழி போட்டு தண்ணி கூட கொடுக்காம இம்சை பண்ணுறா. காப்பாத்துங்க பெரியவான்னு பாவமாக அழறார். மனுஷாலை விட உனக்கு உப்பு புளி மிளகா மளிகை சாமான்லாம் பெருசாக போயிடுத்து. மடத்துலேருந்து இவன் திருடினதா சொல்கிற மளிகை சாமான் எல்லாத்தையும் தர சொல்கிறேன். இனிமேல் இப்படி கொடூரமாக நடந்துக்காத. வேலை செய்கிறவாளும் மனுஷாதான், அவட்ட பிரியமாக நடந்துக்கோ அப்படிங்கிறா. அடுத்த க்ஷணம் விறுவிறுன்னு பெரியவா வெளில போயிட்டா. அந்த அறைக்குள்ள அடைச்சி வச்சிருந்த அந்த ஜீவனோட ஓலம் எப்படி அந்த அந்தராத்மாவுக்கு தெரிஞ்சுது? அது எப்படி தெரிஞ்சுதுன்னு நமக்கெல்லாம் தெரியாதா என்ன? அவரு தான் பரம கருணாமூர்த்தியாச்சு. அவரு தான் அந்த பரமேஸ்வரனும். அதாவது அதே க்ஷணம் இந்த பக்கம் கருணை கடல். ஆனால் தப்புன்னு வந்தா ருத்ரமூர்த்தியும் அவரே, எல்லாமுமே அவர்தான். அதனால்
நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம மனசாட்சிக்கு பயப்படணும். நம்ம மனசுல இருக்கிற பெரியவாளுக்கு நம்ம பயப்படணும். அதன்படி நடந்தண்டா பெரியவாளோட அனுக்கிரகம் பரிபூரணம். இது நிதர்சனமான உண்மை. நாம் வெளியில சொல்லி தான் அது அவருக்கு தெரிய வேண்டாம். நம்ம மனசால நினைச்சாலே அவர் அதை புரிஞ்சுக்க போறார். அதனால மனசாலையும் நாம் எல்லாரும் நல்லதையே செஞ்சு நல்லதையே நினைச்சு பெரியவாளையே சதா சர்வகாலமும் நினைச்சுட்டு இருந்தோம்னா அவர் அனுகிரகத்துல ரொம்ப 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 ஈஸியா கடை தேறிடலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.